மழை வெள்ளத்தில் முறையாக கணக்கெடுப்பு நடத்தாத ஆதிநாதபுரம் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம். வட்டாட்சியர் அதிரடி. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த தொடர் கனமழையால் ஏராளமான பகுதிகள் பாதிக்கப்பட்டது. இதில் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆதிநாதபுரம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருபவர் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த ஷேக் முகமது ரிஸ்வான். இவருடைய பகுதிக்கு உட்பட்ட ஆதிநாதபுரம் சமத்துவபுரத்தில் முத்துலட்சுமி என்பவரும், நவலட்சுமிபுரத்தில் நாராயணன் மற்றும் மரிய சிலுவை அன்னலட்சுமி என மொத்தம் 4 பேர் பலியான நிலையில் வீட்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தற்போது தமிழக அரசு சார்பில் கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் ஷேக் முகமது ரிஸ்வான் முறையாக கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் கணக்கெடுப்பு பணிக்காக வெளி மாவட்டத்தில் இருந்து வந்த கிராம நிர்வாக அலுவலரும் ஒத்துழைப்பும் அளிக்காமல் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஏரல் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் திருச்செந்தூர் கோட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அவரது அனுமதியின் பேரில் ஏரல் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் ஆதிநாதபுரம் கிராம நிர்வாக அலுவலர் ஷேக் முகமது ரிஸ்வானை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலும் மலவராயநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் முத்துராஜ் ஆதிநாதபுரம் கிராம நிர்வாக அலுவலகத்தை கூடுதலாக பார்த்துக் கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள காலத்தில் முறையாக பணிகள் மேற்கொள்ளவில்லை என்று கூறி கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.